Hi friends, welcome to Yummy Rich Food. நம்ம இன்னைக்கு ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்பை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். இதை பாதுகாக்கணும்னா ரொம்ப மெனக்கடணும்னு எந்த அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சூப் நீங்கள் டெய்லியும் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிங்கனாலே போதும். உங்கள் உடம்புல எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப காரமாகவும் இருக்காது. பெரியவங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம், 10 பச்சை பட்டாணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 கப் அளவுக்கு கார்ன், ஒரு 3/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன், ஒரு 10 பீன்ஸ் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்குவோம். கேரட், ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட், காரத்துக்கு பெப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம 3/4 கப் அளவுக்கு கார்ன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இப்போது குக்கரில் பட்டரை போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல பொடிசாக, அதை பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 5-6 பூண்டு போதும். மீடியமான சைஸில் ஒரு 5-6 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும் அந்த பட்டரில். நெக்ஸ்ட் ஆனியன், இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம சூப் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேரட்டும் அதே மாதிரி 1 நிமிஷம் வதக்கிட்டு இதோட பீன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். பீன்ஸ் அதையும் சேம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட் பட்டாணியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 கப் அளவுக்கு கார்ன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவைக்கு தக்கன உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னா கூட அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இதில் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். கிண்டி விட்டுட்டு இதை நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். ஒரு 5 விசில் வைங்க. ஏன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். ஒரு 5 விசில் வைங்க, நோ ப்ராப்ளம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இடையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். யூஸ்வலாக நம்ம சூப் பண்ணோன்னா இது ஒரு மெத்தட். யூஸ்வலாக சூப் பண்ணுறப்ப நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு, கார்ன்ஃப்ளவரோட வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதோட நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். நமக்கு ரொம்ப யம்மியான
நல்ல ஹெல்த்தியான நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இந்த சூப்பில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கனால எல்லா சத்துக்களும் இதில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.